கலு கழுத்துறதான் கட்டுக்குருந்தையா? ஆ கட்டுக்குருந்தில்லைங்க. அடுத்து குடிச்சிட்டு கட்டுக்குருந்த குடிச்சிட்டிக்கிட்ட மெயின்லையா? மெயின். விலங்கு. ஓ, மெயின் ரோட்லயா? அந்த மாதிரி தான் விலங்கு. ஆ, ஓகே ஓகே ஓகே. வந்தீங்களா ஸ்கிரீன்? ஆ லாஸ்ட் கிளாஸ்ல என்ன படிச்சுக்கிறேன் ஞாபகம் இருக்குதா? எப்படி நீ பாட்டுற ரூல்ஸ் நிப்பாட்டுற ரூல்ஸ் பார்த்தோமா? அந்த எப்படி அந்த நிப்பாட்டுற அந்த ரூல்ஸ் வந்து நான் நீ ஸ்டார்ட்ல பார்த்தோம் நிப்பாட்டுறது போன கிளாஸ்ல பார்க்கலையே. இல்ல அந்த சுக்கோல நிப்பாட்டுற 2 செகண்ட் அந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பும் செகண்ட் ஸ்டெப்பும் கம்ப்ளீட் ஆகினா மூணாவது ஸ்டெப் ஓ இல்லாட்டி 5 ஃபிங்கர்ஸ் ஐ மீன் 1 to 2 செகண்ட்ஸ் ட்ராக் பண்ற. ஆ, ஓகே ஓகே. அதாவது வேர்சஸ் த லாஸ்ட்ல ஸ்டாப் பண்ற நேரம் ட்ராக் பண்ணி நிப்பாட்டுற ஸ்டெப்ஸ் அதான் பாத்துக்கிறீங்க. ஆ ட்ராக் பண்ண அது சரியா சரியா சொல்லலாம். நம்ம என்ன அதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்க ஸ்டாப் பண்ற மெத்தட். ஓகே, நாங்கள் இன்றைக்கி முக்கியமான இன்னும் ஒரு தலைப்புக்குள்ள போகிறோம். நான் பழசில் நான் ரிப்பீட் பண்ணல, நீங்கள் ஆல்ரெடி ஓகே அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு சப்ஜெக்ட் கிளியர் ஆகியிருந்தாரு. நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன். நான் இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டெப் சமரி என்றால் அது ஒரு பைசல் குர்ஆனில் நாங்கள் ரிசைட் பண்ணி கொண்டு போகக்குள்ள இடையில போய்த்துட்டு ஸ்ட்ரக் ஆகிக்கொண்டு ஸ்ட்ரகிள் ஆகி கன்ஃபியூஸ் ஆகி ரிப்பீட் பண்ணி கொண்டு ஃப்ளோ ட்ரெக்கில் போகாமே ஓத போகல. ஃப்ளோ ஆ ட்ரெக்ல ஓதாம ஓதுனானே அந்த ஃப்ளோ ட்ரெக்ல எப்படி ஓதுறது? ஏன் நீங்களோட ஓதுல் ஃப்ளோ ட்ரெக்கு வருது இல்லை? அதான் இன்றைய பாட தலைப்பு. நீங்க பெரிய குரான் எடுத்து உங்களுக்கு தெரியாத பக்கம் ஒன்றை பெரட்டி ப்ராக்டிஸ் பண்ணினா நீங்க ஃப்ளோ ட்ரெக்ல போவீங்களா, இடையில பேத்துட்டு திக்கி கொண்டு முட்டி கொண்டு மோதி கொண்டு வருவீங்களா? எப்படி உங்களோட ஓது? உங்களுக்கு தெரியாத பக்கம் ஆயிக்கணும். நீங்க ஓதுற வைக்கிறேன் ஆ, வைக்கிறேன். விளங்கல. ஆ சவுண்ட் கேக்குது இல்லை? எப்படி திக்கும் அப்படியா? ஆ நீங்க அதை ப்ராக்டிகலி பார்த்துக்கிறீங்களா அல்லது சும்மா சொல்றீங்களா? முன்ன இருந்ததுல நேத்து நான் சும்மா வாசித்து வாசித்து பார்த்தேன். ம், இடையில ஸ்ட்ரக் ஆகுது. ஆமா. ஆமா, அதான் நீ பார்க்க போற தலைப்பு. அப்படி என்ன இதுக்கு பின்னால உங்களுக்கு ஒரு வேலை இருக்கிற நான் சொல்லித்தரத்தை வச்சு நீங்க உங்களை எவாலுவேட் பண்ணணும். எந்த இடத்துல நீங்க ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க, எந்த இடத்துல திக்கிறீங்க என்னத்தை. ஓகே, சப்ஜெக்ட் வருவோம். குர்ஆன் நாங்க ஃப்ளோ ட்ரிக்ல ஓதணும்டா எங்கிட்ட ரெண்டு டூலும் ரெக்யூல் ரெக்யூலரா ஒர்க் பண்ணணும். அதாவது ஃபங்க்ஷன் ஆகணும். ஓகே, ஒன்று எங்கிட்ட ஓகே. கண், ரெண்டாவது வாய். இது ரெண்டுக்கும் ஒரு ஸ்டெப் பண்ணி அந்த ஸ்டெப்ல ரெண்டும் ஃப்ளோவில் ப்ராக்டிஸ் ஆகினா மட்டும்தான் எங்கிட்ட ஓதல் சரியாகும். ரைட். இப்போ இதில் பாருங்க, எது இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் என்ன சொல்லுது? இந்த ரெண்டு அம்புக்குறியும் என்னத்தை சொல்லுது மெசேஜ்? மில்லி செகண்ட்ஸ். நான் கேட்டது வாங்கினா இந்த ரெண்டு அம்புக்குறியும் இந்த ரெண்டு சிம்பிளும் என்னத்தை உங்களுக்கு மென்ஷன் பண்ணுது? வாயால வாசித்தல், கண்ணால பார்வை. ஓ, முதலாவது எது போகுது? கண்ணா வாயா போகுது? அம்புக்குரிய கண். வாய் என்ன செய்யுது? வாய் வாசிக்கிற. வாய் என்ன செய்யுது? அதை ஃபாலோ பண்ணி கொண்டு போகுது. பாருங்க, கண்ணை ஃபாலோ பண்ணி கொண்டு வாய் போகுது இல்லைங்க? இந்த டயக்ராம்ல. ஓ, இந்த டயக்ராம்ல பாருங்க, கண்ணை தொடர்ந்து வாய் இருக்குது. எஸ். இது நாங்கள் இன்னொரு ஸ்டைல சொன்னா பைசல், இதான் முக்கியம். எங்களோட ஓதல்ல இந்த கண்ணும் வாயும் சரி மட்டும் ஒன்றை தொடர்ந்து ஒன்றை ஃப்ளோ பண்ணிக்கொண்டு இன்னொன்று கட்டாயம் ஒர்க் பண்ணணும். அப்பதான் எங்களோட ஓதல் சரியா வரும். சரியா? அப்படி ரெண்டும் அந்த ஸ்டைல்ல ஒன்றுக்கு ஒன்றை தொடர்ந்து ஒன்றை சரியான அந்த ஸ்டைல ஃபாலோ பண்ணலண்டா எங்களோட ஓதல் நீங்க சொன்னது மாதிரி தடுமாறும்.
ரைட். இப்போ வாங்க, நான் எப்படி இருக்கிறேனே, நீங்க புக் கொண்ட ஐ கண்டக்டால மட்டும் ரீட் பண்றது ஃபாஸ்டா, வாயால் ரீட் பண்றது ஃபாஸ்டா? ஐ கான்டாக்ட். ஐ கண்டக்ட் எவ்வளோ டைம் ஃபாஸ்ட் ஆகும்? சும்மா ஒரு ஒரு சுமாரா ஒரு கெஸ்ஸிங்ல சொல்றேன்டா. இந்த பேராகிராஃப் இந்த டூ சென்டென்ஸ் டூ ஒரு டூ பேஜ் ஒண்ட செகண்ட்ஸ் உங்களுக்கு. ஒரு பேஜ் ஒண்ட நான் எப்படி இருக்கேன், ஒரு பேஜ் ஒண்ட நீங்க வாயால ரீட் பண்றீங்க, எழுத்து எழுத்தா ப்ரொனவுன்ஸ் பண்ணி ரீட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் போகுது. அப்படி என்றால் அந்த பேஜை நீங்க ஐ கண்டக்ட் எல்லாமா மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட எவ்வளோ இருக்கும்? த்ரீ. ஐ திஸ் மீன் ஹாஃப் ஹாஃப் டைம் குறையும் அப்படியா? ஆமா. எஸ், உங்களுக்கு விஷயம் கிளியர். இப்போ நான் சப்ஜெக்ட் நேரடியாக வரேன். எங்கட ஓதல் எங்கட ஓதல் ஏன் ஃப்ளோ ட்ரெக்ல இல்லை அப்படி என்றால், இப்போ நான் சொல்ற 4 ரீசன்ல ஒன்று உங்கள்கிட்ட இருக்குது. இப்போ நீ சும்மா ஓதி பார்த்தேன்னு சொன்னீங்களே, திருப்பி நீங்க என்ன செய்யணும்? இந்த விஷயத்தை படிச்சதுக்கு பின்னால திருப்பி நீங்க ஓதி பார்க்கணும், இந்த 4 விஷயத்துல எது உங்கள்கிட்ட இருக்குன்னு எனக்கு சொல்றதுக்கு இன்ஷா அல்லாஹ். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன், ரெண்டும் ஒன்றை வந்து முந்துறது, முந்தி கொண்டு போறது. என்ன அப்படின்னா, அவர் என்ன அந்த சேம் டைம்ல கொண்டு ரெண்டும் ஒரே சேம் டைம்ல கொண்டு பார்த்தா. சரி நான் சொல்றேன். ரெண்டும்டா எது ரெண்டும்? அந்த ரெண்டும் வேண்டதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த கண்ணும் அந்த கண் வெரி குட், வெரி பார்க்கறது. குட், வெரி குட். கண்ணும் வாயும். அடிப்படையில ஃபெஸ்ட்டுக்கு எது போகணும்? கண் போகணும். லைட்டா அதை ஃபாலோ பண்ணி கொண்டு வாய் போகணும். ஆனா மாறி நடந்தா, முதலாவது வாய் போகுது, பின்னுக்கால கண் பாக்குறீங்க. எப்படியும் ஃபார் எக்ஸாம்பிள், ஈயாக்கு வாயால ஓதக்குள்ளதான் ஈயா பாக்குறீங்க, நான் புது நீங்க பார்க்கல, உங்களால ஓதையிலும் அடுத்து சொல்ல தெரியாது. ஏலா. ஏன் அடுத்து சொல்ல உங்களுக்கு தெரியா? அன்னவுன் வேர்டு அது, உங்களோட கண் பார்க்கல. தட்ஸ் மீன் இரண்டும் ஒன்று ஒன்று முந்துதல். விஷயம் கிளியர் விளங்கினா? ஆமா. ஓகே. ரெண்டாவது, ரெண்டுக்கும் இடையில கேப் கூட்டுறது. அப்படின்னா பார்த்துக்கோங்க, ஈயாக்க என்று நீங்க பாக்குறீங்க, பார்த்துட்டு உங்களோட வாய் ஈயாக்க என்றதை நீட்டி அழகா ராகத்தோட ப்ராக்டிஸ் பண்ணுது. உங்களோட கண் என்ன செஞ்சது என்றால், திடீர்னு ஒரு ஓட்டம் ஓடிச்சு, ஹை ஸ்பீட் ஓட்டம் ஓடி இங்க வந்துட்டு பார்த்து முடிஞ்சு ஃபுல்லா. இப்ப பாருங்க, நீங்க வாயால உச்சரிச்சுக்கிறீங்க இங்க, உங்களோட கண் பாக்குதுங்க. அப்ப இந்த உலகத்துணும் என்னது? இன்னும் பெரிய ஒரு கெப் ஒண்டிக்குது. இந்த கெப்புக்குள்ள வந்து எப்படி உச்சரிக்கிறது, என்னத்தை எழுத்திக்குது என்று உங்களுக்கு தெரியாது. ஏன்? உங்களோட கண்ணுக்கு பின்னாலேயே உங்களோட வாய் ஓடி வந்து இங்க வந்துடும். அப்ப இதெல்லாம் பார்க்காது. ஸோ எங்களோட ஓதில் என்ன செய்யும்? ஸ்ட்ரகிள் ஆகும், தடுமாறும், கெப் கூடினால். அண்டர்ஸ்டாண்ட்? விளங்கினா இல்லையா? சாரி. விளங்கிச்சா இல்லையா? வேலச்சி. விளங்கிச்சு. சரி, மூணாவது பாருங்க, கண்ணால ரீட் பண்ற ஸ்பீடுக்கு தானே, அந்த ஸ்பீடுக்கு நீங்க வாயால ஓத ஸ்டார்ட் பண்ண என்ன நடக்கும்? சொல்லுங்க பாப்போம். வாசி காட்டா. நான் கேள்வி கேட்கிறேன். நீங்க கண்ணால ரீட் பண்ற ஸ்பீட் ஒன்றைக்கு தானே, ஆமா. அந்த ஸ்பீடுக்கு வாயால நீங்க ரிசைட் பண்ணா என்ன நடக்கும்? வாட் ஹேப்பன்? ஐஸ் ஸ்பீடு போனா கொஞ்சம் லைட்டா திக்கணும். ஐஸ் ஃபாஸ்ட் தானே. எஸ், ஒன்று ப்ரொனன்ஸ், ஒன்று ப்ரொனன்ஸே வராது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஏட்டால் பேசிடுவோம். ஏன்? கண் ஃபாஸ்டா பேசிடுமே, கண்ணுக்கு வந்து ப்ரொனன்ஸ் தேவையில்லையே. ஸோ ஃபெஸ்ட்டுக்கு ஃபெஸ்ட் வந்து கிளியரான ப்ரொனன்சியேஷனை நாங்கள் மிஸ் பண்ணிடுவோம், லாஸ் பண்ணிடுவோம். செகண்ட் ஒன், நீங்கள் சொன்னது போல அந்த எழுத்துட ஸ்பீடுக்கு நாங்கள் போகாததால நிறைய இடையில ஸ்ட்ரகிள் ஆகும். த லாஸ்ட் ஒன், ரெண்டும் ஒரே இடத்துல மீட் பண்ணி கொள்ற. ஃபார் எக்ஸாம்பிள், ஈயாக்க என்று உச்சரிக்கிறீங்க, ஈயாக்க அந்த கேவை தான் நீங்க பார்த்து கொண்டு மிக்கிறீங்க, கேவை தான் உச்சரிக்கையும் செய்றீங்க, கே தான் ப்ரொனன்ஸ் பண்றீங்க, கேவை தான் பார்த்து கொண்டு மிக்கிறீங்க என்றால் அடுத்த லெட்டர் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களோட ஓதல் ஸ்ட்ரகிள் ஆகும். அப்ப எப்படி போகணும் அப்படின்னா, ஈயாக்க என்று கேவை நீங்க உச்சரிக்கிற நேரம் உங்களோட கண் வந்து ந அபு என்றதை பார்த்து கொண்டிருக்கணும்.
நஅ்புது என்று உச்சரித்து ஓதுற சந்தர்ப்பத்தில் வ ஈயாவை கண் பார்க்கணும். திருப்பி வ ஈயாண்டு ஓத ஸ்டார்ட் பண்ண கண் பார்க்கணும். கேவை ஓத ஆரம்பிக்க நஸ்தைனை கண் பார்க்கணும். இந்த ஃப்ளோவில் போகணும். எங்களோட ஓதல் ரெகுலர் ஓதலா, ஸ்ட்ரகிள் இல்லாத ஓதலாக, ஃப்ளோ ட்ரெக்கில் ஓதுற ஸ்டைலில் ரெசிடேஷன் வர்றதுக்கு இந்த ஸ்டெப்பை மூவ் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் விளங்கினா இப்போ? ஆ இதைத்தான் உங்களோட ஓதலை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ண வேண்டியது. உங்களுக்கு எதில் ஸ்ட்ரகிள் ஆகுது, என்ன இஷ்யூஸ் வருதுன்றெல்லாம் பார்க்கணும். ஹைர், இதில் இது வரைக்கும் நாங்கள் உங்களோட முக்கியமான 3 டாப்பிக்கு பேசிட்டோம். ஒன்று எண்ட் ஆஃப் த வேர்சஸில் நிப்பாட்டுற மெத்தட், ஸ்டாப்பிங் மெத்தட். நம்பர் 2 ட்ராகிங், டோட்டலி சப்ஜெக்ட் பார்த்திக்கிறோம். நீட்டுறது மது தொடர்பாக்குள்ள பார்த்துட்டோம். 3வது வசனம் உண்ட ஸ்ட்ரகிள் இல்லாமல் ஃப்ளோ ட்ரெக்கில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஓகே, நீங்கள் இன்றைய தார அந்த ஒர்க்கையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்றால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த கிளாஸ்லேருந்து ஓதுல பாடத்துக்குள்ளே மூவ் ஆயிடுவோம். நாங்கள் இது பூரா ரிசைட் பண்ண போகிறோம். ஏன், உங்களுக்கு வசனத்தில் எப்படி ஸ்டாப் பண்ணுறேன்னு தெரியும். எங்கெங்கே எந்தெந்த இடங்கள்ல எத்தனை எத்தனை கவுண்ட் செகண்ட்ஸ் நாங்கள் ட்ராக் பண்ணணும்னு தெரியும். எப்படி வசனம் உண்ட ஃப்ளோ ட்ரெக்கில் திக்காமல் ஓதையிலும்னு தெரியும். ஸோ உங்களால் ஓதலாம். இது பின்னால் ஓத போகிற வார இஷ்யூஸை நாங்கள் பார்ப்போம். ஓகே இன்ஷா அல்லாஹ் ரெடி ஆகிட்டு வரணுமா? ஓகே நம்ம